டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ரொம்ப சகஜமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தள்ளுபடிகள், இலவசங்கள் கொடுக்கறது. அதாவது குறிப்பாக ஆடி தள்ளுபடி, அதுக்கப்புறம் ஏதாவது இலவசங்கள் கொடுக்கறது. 1 வாங்கினால் 2 ஃப்ரீ, 2 வாங்கினால் 3 ஃப்ரீ, அந்த மாதிரி. நீங்கள் எல்லா டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் பாருங்கள், இந்த ரோட்டில் இருக்க கடைகள் எல்லாம் எல்லாருமே அதை பண்ணுவாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நல்லி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தங்களை வேறு விதமாக பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பொசிஷன் பண்ணிட்டாங்கன்னா, நல்லி வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அதாவது தள்ளுபடிலாம் கொடுக்காம, இலவசங்கள்லாம் கொடுக்காம, எவ்ரிடே வேல்யூ ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. எல்லா நாளுமே சரியான விலையில் நாங்கள் கொடுப்போம். அதாவது ஃபிக்ஸட் ப்ரைஸ், நோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய தரத்தை வந்து அவங்க நிலையாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ப்ரைஸ்லையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். சரியான விலையில் பொருள்களை நம்ம கொடுப்போம் அப்படின்றது. இது வந்து ஒரு நினச்சி பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் இ-காமர்ஸில் ஆகட்டும், குவிக் காமர்ஸ் ஆகட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இல்லை ஜெப்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் தான் போட்டி. யார் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுன்றது தான் போட்டி. அந்த மாதிரி வர கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் மோஸ்ட்லி கேஷ் ஃப்ளோவில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோவில் ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு வந்து டெய்லி ஒரு டார்கெட் இருக்கும். அந்த மந்த்துக்கான ஒரு சில ரீச் பண்ண வேண்டிய மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் பிராண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஓவர் கம் பண்ண பிராண்டு தான் வந்து நல்லி அப்படின்னு சொல்லுவேன் நான்.